வணக்கம் மக்கள். 1986 அமெரிக்கா இருக்க ஓகியோ ஸ்டேட்டில் க்ளீலாண்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பலூன் ஃபெஸ்டிவலுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் எப்படி டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னு அந்த பலூன் ஃபெஸ்டிவலில் பார்த்து கிட்டத்தட்ட 15 லட்சம் பலூனு பறக்க விட்டுருக்காங்க. அந்த பலூனை ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதமாக பிளான் பண்ணி அதுக்காக ஒரு 1 லட்சம் வாலண்டியர் வந்து அந்த பலூன்லாம் ஊதி அதை பறக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் பார்த்திங்கன்னா மேலே பறந்து மேலே போயிடும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ண டேட்டு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் அந்த புயல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ண டேட்டை கொஞ்சம் முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா பலூனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி எதிர்பார்க்காத விதமாக என்ன ஆகுதுன்னா மழை லைட்டாக வர ஆரம்பிச்சு அந்த பலூன்ஸில் பட்டு அந்த பலூனில் திரும்ப ரிட்டன் கீழே வர ஆரம்பிச்சிருது. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. ஏர்போர்ட் ரன்வேவை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. இன்னும் ரோட்டில் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நிறைய தண்ணி போகிற இடங்கள்லாம் நிறைய அடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேரிட்டிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ண விஷயம். அந்தளவுக்கு ஃபண்டு நல்லா கலெக்ட் பண்ணிடுச்சு. லேட்டராக இதை வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பலூன் ஃபெஸ்டிவல் எந்த ரெக்கார்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபன்னாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரு டிசாஸ்டராக மாறிடுச்சு. நன்றி மக்களே.